வணக்கம். இது தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகளோடு நான் கிருத்திகா கிருஷ்ணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். கஜேந்திரகுமாருக்கு தமிழரசு கட்சி விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம், ஊடகவியலாளர் மீது கொடூர தாக்குதல். நாமலை இளவரசர் என்று சொல்ல மாட்டோம், சஜித் தரப்பு எம்பி பகிரங்கம். ரணில் சஜித் கூட்டணி, ஹரின் விடுத்துள்ள எச்சரிக்கை. புதிய கல்வி சீர்திருத்தம், அமெரிக்க தூதுவரிடம் ஆதரவு கோரும் பிரதமர் ஹரணி. 60 வயதிலிருந்து மாதாந்த ஓய்வூதியம் பெறும் தரப்பு. கனடா சுவிட்சர்லாந்தில் தொழில் பெற்றுத் தருவதாக மோசடி, சந்தேக நபர்கள் விளக்கமறியலில். ட்ரம்புடன் மோதிய பின் பதவியை ராஜினாமா செய்த மார்க் ஜோரி டொய்லர் கிரீன். தொடர்பன விரிவான செய்திகள். பிரிக்கப்படாத நாட்டிற்குள் மீளப்பெற முடியாத அதிகார பகிர்வில் சமஷ்டி கட்டமைப்பை கொண்டு எந்த பெயரை கொண்ட தீர்வையும் நாம் ஏற்க தயார் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலத்தில் தமிழ் தேசிய கட்சிகளுடன் கூட்டாக செயற்பட எல்லா கட்சிகளுடனும் பேசினோம். எல்லோரின் வீடுகளுக்கும் தேடி போனேன். ஒருவரும் ஒத்துழைக்கவில்லை. பிரிக்கப்படாத நாட்டுக்குள் மீளப்பெற முடியாத அதிகார பகிர்வில் சமஷ்டி கட்டமைப்பை கொண்ட எந்த பெயரை கொண்ட தீர்வையும் நாம் ஏற்க தயார். ஒற்றையாட்சியை ஏற்கவும் இல்லை, சமஷ்டியை கைவிடவும் இல்லை. கஜேந்திரகுமார் பொன்னபலமும் செல்வராசா கஜேந்திரனும் சொல்வது போல் தமிழரசு கட்சி தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்யவில்லை. கடல் வத்தும் என பார்த்து கொக்கு மாதிரி குடல் வத்தி போக முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை விகாரை சம்பவத்தை காணொலி எடுத்த ஊடகவியலாளர் ஒருவர் அடையாளம் தெரியாத நபர்களால் கடுமையாக தாக்குதலுக்குள்ளாகியுள்ளார். குறித்த சம்பவம் கடந்த 21ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. தாக்குதலுக்குள்ளான குறித்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் வைத்தியசாலையில் இருந்து அவர் காணொலியொன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த காணொலியில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரை விரட்டியடித்ததற்கு பழி தீர்க்கும் வகையிலேயே என்னை தாக்கியுள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போது நோயாளர் காவு வண்டியில் கொண்டு செல்லும் போது தாக்கப்பட்டேன். எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. என்னை தாக்கிய சம்பவத்தையும் விகாராதிபதியின் பிரச்சனையை திசை திருப்பியது போல இந்த சம்பவத்தையும் சமூக ஊடகங்களில் திசை திருப்ப தேசிய மக்கள் சக்தியின் குழுவினர் முயற்சிக்கின்றனர். தொடர்ச்சியாக வெளிநாட்டிலிருந்து ஒருவர் பல காணொளிகளை போடுகின்றார். அதற்கு இலங்கையில் இருக்கும் NPP ஆட்கள் கமெண்ட்கள் பதிவிட்டு சம்பவத்தை திசை திருப்புகின்றனர். இவ்வாறே விகாராதிபதிக்கும் மோசமான வார்த்தைகளில் சில சம்பவங்கள் கொண்டு சென்றனர். அவ்வாறே இதுவும் நடக்கின்றது. நான் வைத்தியசாலையில் இருந்து வந்ததன் பின்னர் இது தொடர்பிலான உண்மைகளை வெளியிடுவேன். இதற்கு நீதியை பெற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்சவை இளவரசர் என்று நாங்கள் குறிப்பிடப் போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதாரண தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் வெற்றியா தோல்வியா என்பதை குறிப்பிட முடியாது. பொது கொள்கையை அடிப்படையாக கொண்டு பிரதான எதிர்க்கட்சியான நாங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. நாமல் ராஜபக்சவை நாங்கள் இளவரசர் என்று குறிப்பிடவும் இல்லை. அவ்வாறு ஏற்கப் போவதும் இல்லை. அதற்கான அவசியம் கிடையாது. எதிர்க்கட்சி தலைவரின் தலைமைத்துவத்தில் நாங்கள் செயற்படுகின்றோம். ஹரின் பெர்னாண்டோ நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை கடுமையாக விமர்சிப்பார், பின்பு புகழ்வார். அது அவரது முறைமை என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள். பொதுஜன பெரமுனவை அதிகாரத்துக்கு கொண்டு வரும் நோக்கம் எமக்கு கிடையாது. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமாயின் எதிர்க்கட்சிகள் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைய வேண்டும். இல்லையில் அரசாங்கம் தான் பலமடையும் என்றும் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியும் மற்றும் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் கட்டாயம் ஒன்றிணைய வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவ்வாறு இல்லையில் எமது ஆதரவாளர்கள் வேறு அரசியல் முகாமை நோக்கி நகரக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன இணைந்து கூட்டங்களை நடத்த வேண்டும். அதற்குரிய இடைவெளியை வழங்கினால் எமது ஆதரவாளர்கள் மாற்று அரசியல் முகாமை நோக்கி நகரக்கூடும். எனவே அடுத்த கூட்டத்திலாவது இரு தரப்புகளும் இணைய வேண்டும். அவ்வாறு இணைவார்கள் என நம்புகின்றோம்.
கொடை கூட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஆதரவாளர்களே 75% பங்கேற்றனர். கூட்டத்தை நடத்துவதற்கு அந்த கட்சியே முன்னின்றது. அதனால்தான் நாமல் ராஜபக்சவை இளவரசர் என்று விழித்தேன். இந்த விடயத்தை பெரிதுபடுத்த வேண்டியதில்லை. இந்த நாட்டில் இனி இளவரசர்கள் தெரிவாக போவதில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்த தயாராக உள்ள கல்வி மறுசீரமைப்புகளுக்காக கல்வி அமைச்சு, பரீட்சை திணைக்களம் மற்றும் தேசிய கல்வி நிர்வாகத்துக்கு தேவையான தொழில்நுட்ப நிபுணத்துவ ஒத்துழைப்பை அதிகரித்துக் கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து பிரதமரினால் அமெரிக்க தூதுவரிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜீலி சங் மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஐக்கிய நாடுகள் சபையினால் முன்னெடுக்கப்படும் சமாதான படையணி, கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்ற திட்டம் குறித்தும் ஏனைய ஒத்துழைப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் தூதுவரினால் குறிப்பிடப்பட்டது. மேலும் ஃபுல்பிரைட் சர்வதேச புலமைப்பரிசில் பரிமாற்ற திட்டத்தினூடாக இரு நாடுகளுக்கும் இடையிலான கல்விசார் உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து வலியுறுத்தப்பட்டது. சர்வதேச கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை அடிப்படையாக கொண்டு அமெரிக்க அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் ஃபுல்பிரைட் புலமைப்பரிசில் திட்டமானது 160க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் அறிஞர்களுக்கு கற்கை நடவடிக்கைகள், கற்பித்தல், ஆராய்ச்சி, கருத்து பரிமாற்றம் மற்றும் பரஸ்பர உறவுகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பை வழங்குகின்றதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் நாட்டின் மனிதவள அபிவிருத்தி முன்னுரிமைகளுடன் ஒத்துப்போகும் வகையிலான அறிஞர்களை உருவாக்குவதன் முக்கியத்துவம் குறித்தும் அவர் இச்சந்திப்பில் கலந்துரையாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபையினால் மீனவ சமூகத்திற்காக மீனவர் ஓய்வூதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காப்புறுதி திட்டத்தின் மூலம் மீனவ சமூகத்திற்கு பல விசேட நன்மைகள் கிடைக்கும் என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த மீனவர் ஓய்வூதிய திட்டம் அமைச்சர் லால்காந்த தலைமையில் கடந்த 22ஆம் திகதி கொழும்பு தாமரை கோபுர வளாகத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. எனவே குறித்த திகதிக்கு அல்லது அதற்கு முன்னதாக தவணை கட்டணங்களை செலுத்தி முடிந்த பின்னர் 60 வயதிலிருந்து மாதாந்த ஓய்வூதியம் வழங்கப்படும். 75% தவணை கட்டணத்தை செலுத்தியுள்ள சந்ததாரர்களுக்கு ஓய்வூதியம் ரத்து செய்யப்படாமல் அவர்கள் செலுத்திய தொகைக்கு ஏற்ப 60 வயதிலிருந்து மாதாந்த ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 25% முதல் 75% வரை சந்தா செலுத்தியுள்ள சந்தர்ப்பத்தில் செலுத்திய முழு தொகையையும் அதற்கான வட்டியுடன் பெற்றுக்கொள்ளும் வசதி இத்திட்டத்தில் உள்ளது. அதே நேரம் ஓய்வூதியம் பெறுவதற்கு முன் பகுதி ஊனம் ஏற்பட்டால் பணிக்கொடை அல்லது ஓய்வூதியம் வழங்கும் நேரத்தில் மாதாந்த ஓய்வூதியத்தை பெறும் வசதியுண்டு. நிரந்தர ஊனம் ஏற்பட்டால் அதிகபட்சம் 50,000 ரூபாய் வரை பணிக்கொடையாக ஒரே தடவையிலோ அல்லது தவணை முறையிலோ பெற்றுக்கொள்ளலாம். ஓய்வூதியம் பெறுவதற்கு முன் விபத்து காரணமாக உயிரிழந்தால் 1 வருடத்தின் பின்னர் வாரிசுதாரருக்கு முழு சந்தா தொகையும் அதற்கான வட்டியுடன் வழங்கப்படும். தவணை கட்டணம் செலுத்த தவறிய சந்தர்ப்பங்களில் நிலுவத் தொகையையும் வட்டியையும் செலுத்தி காப்புறுதி பத்திரத்தை மீண்டும் செல்லுபடியாக்கிக் கொள்ளலாம். ஓய்வூதியம் பெற்றுக் கொண்டிருக்கும் போது சந்தாதாரர் உயிரிழந்தால் அவருக்கு 80 வயது பூர்த்தியாகும் காலம் வரை அவரது வாழ்க்கை துணைக்கு மாதாந்த ஓய்வூதியம் வழங்கப்படும் அல்லது மீதமுள்ள தொகையை ஒரே தடவையில் பெற்றுக்கொள்ள முடியும். கனடா மற்றும் சுவிட்சர்லாந்து நாடுகளில் தொழில் பெற்றுத் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்டு 2 சந்தேக நபர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். வரகாபுல மற்றும் களுத்துறை நீதவான் நீதிமன்றங்களில் சந்தேக நபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே அவர்களை விளக்கமறியலில் வைப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் புலனாய்வு பிரிவினர் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். கனடாவில் தொழில் பெற்றுத் தருவதாக கூறி காலி மற்றும் நிக்கவரெட்டிய பகுதிகளைச் சேர்ந்த 4 பேரிடம் தலா 13 மில்லியன் ரூபாய் வீதம் 52 மில்லியன் ரூபாய் பணத்தை சந்தேக நபர் ஒருவர் பெற்றுக் கொண்டுள்ளார். எனினும் வழங்கப்பட்ட உறுதிக்கு அமைய அவர் தொழில் பெற்றுக் கொடுக்கவில்லை என்று முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை சுவிட்சர்லாந்தில் தொழில் பெற்றுத் தருவதாக கூறி 13 மில்லியன் ரூபாய் பணத்தை மோசடி செய்த பெண் ஒருவர் களுத்துறையில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் வரவேற்பு பிரிவில் பணியாற்றியவர் என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் வெளிநாடுகளில் தொழில் பெற்றுத் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபடுகின்றமை தொடர்பில் தினமும்
குறைபாடுகள் கிடைப்பதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. அமெரிக்க குடியரசுக் கட்சியின் காங்கிரஸ் பெண்மணி மார்ஜோரி டெய்லர் கிரீன் டொனால்ட் ட்ரம்புடன் ஏற்பட்ட பகிரங்க மோதலுக்கு பின்னர் சமூக ஊடகங்களில் நீண்ட அறிக்கையில் தனது பதவியில் இருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். அவரது பதவிக்காலத்தின் கடைசி நாள் ஜனவரி 5 என்று கூறப்பட்டுள்ளது. கிரீனின் அறிக்கையின் அடிப்படையில் தனது அரசியல் வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக தொடர்ந்த தனிப்பட்ட தாக்குதல்கள், மரண அச்சுறுத்தல்கள், சட்ட நடவடிக்கைகள் மற்றும் பொய்களை தாங்கிக் கொள்ள வேண்டிய நிலைமையை அவர் விவரித்து இத்தகைய சூழ்நிலையை எவராலும் தாங்க முடியாது என குற்றம் சுமத்தியுள்ளார். ட்ரம்பின் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் இயக்கத்தின் நீண்டகால வக்கீலான கிரீன் டொனால்ட் ட்ரம்பையும் குடியரசுக் கட்சியினரையும் ஆட்சிக்கு தேர்ந்தெடுக்க குடியரசுக் கட்சியினரை விட கடினமாக போராடினேன் என்றும், ட்ரம்பின் பிரச்சாரத்திற்கு உதவ தனது சொந்த பணத்தை மில்லியன் கணக்கான செலவிட்டதாகவும் கூறினார். நேற்று ஏபிசி நியூஸுக்கு அளித்த பேட்டியில் கிரீனின் ராஜினாமாவை நாட்டிற்கு ஒரு சிறந்த செய்தி என்று ட்ரம்ப் கூறியதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கஜேந்திரகுமாருக்கு தமிழரசு கட்சி விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம், ஊடகவியலாளர் மீது கொடூர தாக்குதல். நாமலை இளவரசர் என்று சொல்ல மாட்டோம், சஜித் தரப்பு எம்பி பகிரங்கம். ரணில் சஜித் கூட்டணி, ஹரின் விடுத்துள்ள எச்சரிக்கை. புதிய கல்வி சீர்திருத்தம், அமெரிக்க தூதுவரிடம் ஆதரவு கோரும் பிரதமர் ஹரணி. 60 வயதிலிருந்து மாதாந்த ஓய்வூதியம் பெறும் தரப்பு. கனடா, சுவிட்சர்லாந்தில் தொழில் பெற்றுத் தருவதாக மோசடி, சந்தேக நபர்கள் விளக்கமறியலில். ட்ரம்புடன் மோதிய பின் பதவியை ராஜினாமா செய்த மார்ஜோரி டெய்லர் கிரீன். இத்துடன் தமிழ்விண்ணின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.